பொருளாதாரம், வியாபாரம் இதெல்லாம் நம்ம எஸ்சியில் இருக்கிறனால எப்படிலாம் நம்ம வந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி வேளாண்குடி சமுதாயம் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் நிலவுடைமை சமுதாயமாக இருந்து விவசாயம் பண்ணக்கூடியவங்க இந்த தேவேந்திரர்கள் தான். பண்ணினாலும் நாம் விளைய வைக்கிற பொருளுக்கு யார் யாரோ வியாபாரிகள் சங்கம்ன்ற பேரில் விலை தீர்மானிக்கிறாங்க. நாம் அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்டு நாம் கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கோம். நாம் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற பொருளுக்கு யாரோ விலையை தீர்மானிக்கிறாங்க. கேட்டால் வியாபாரிகள் சங்கம்ன்றாங்க. நாம் அந்த பொருளை நாமளே கொள்முதல் பண்ணி நாமளாகவே அதை வந்து ஒரு சந்தைப்படுத்தணும், நாம் அந்த வியாபாரத்தில் நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லி போகணுன்னு வச்சா அதுவும் வந்து இந்த தலித்தியம்ன்ற தாழ்வு சிந்தனை நம்ம உறவுகளை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நகர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. சில பேர் அதையும் தாண்டி இறங்கி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வியாபார தளத்தில் இறங்கினாலும் வியாபாரிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறதுல அங்கே ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. வியாபாரிகள் சங்கம், அந்த சங்கத்துடைய நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாமே முடிவு செய்கிற இடத்துல அங்கே எல்லாமே அவங்க உட்காந்தே பழக்கப்பட்டவங்க, உழைப்பு இல்லாமல் உட்காந்துக்கிட்டே தராசை பிடிச்சே பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு நாம் திடீர்னு போய் தராசை பிடிக்கும்போது பொருள்களை விளைய வைக்கிறது நாமளே தராசு பிடிச்சி உட்காரும் போது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தை, பெரிய ஒரு இழப்பை கொடுக்காதா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி ஆளுகள் அந்த வியாபார ஃபீல்டுக்கு இறங்கும்போது நம்மளை வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மளுடைய வியாபாரத்தை தடுத்து நம்மளை வந்து நட்டமடைய வச்சு நம்மளை அப்படியே காலி பண்ணுற வேலையை சிறப்பாக பண்ணுவாங்க. இது அரசியல், இது வியாபார யுத்தி. இதுவும் இந்த எஸ்சியில் இருக்கிறனால தான். புரியுதுங்களா? இப்படி பல விஷயங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்னதான் தேவேந்திர வேளாளர்கள் 1.5 கோடி பேர் நாங்கள் தென் மாவட்டமாக மட்டும் இல்லை, 26 மாவட்டத்தில் நம்ம இருக்கோம். எல்லாமே நம்ம லிஸ்ட்டு எடுத்தாச்சு. எந்தெந்த மாவட்டத்தில் நம்ம மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம டோட்டலாக சர்வே பண்ணியாச்சு. 26 மாவட்டத்தில் நம்ம மக்கள் வாழ்கிறாங்க. பெரும்பாலும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகள், அது பொது தொகுதிகள் அதிகமாகவே இருக்குது. நம்ம மக்கள் அதிகம் வாழக்கூடிய தொகுதிகள் பொது தொகுதிகள். அந்த பொது தொகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்சி தானே, எஸ்சி பட்டியலுக்கு நம்ம எஸ்சின்னு சொல்லி நம்மளுக்கு தனி தொகுதின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே போட்டு விடுவாங்க. அவங்கள்ட்ட சீட்டும் கொடுப்பாங்க. அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த எஸ்சி தொகுதிக்குள்ளதே நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்க. நாம் அதில் எம்பி ஆகிறது, எம்எல்ஏ ஆகிறது, அதில் வந்து கவுன்சிலர் ஆகிறது பெரிய ஒரு பெருமையாகவும், பெரிய ஒரு புனிதமாகவும், பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் நம்ம நினச்சிக்கிட்டு அந்த சீட்டுக்காக நம்ம அவங்கள்ட்ட போய் கையெழுதிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு போட்டி ஓடிக்கிட்டு எனத்தையும் சீட்டு உனத்தையும் சீட்டுன்னுக்கிட்டு. ஆனால் அதை தாண்டி பொது தொகுதிகள் 26 மாவட்டத்தில் பொது தொகுதியில் மட்டும் 100க்கு மேலே இருக்குது. 100க்கு மேலே இருக்குது. இந்த தேவேந்திர சமுதாய மக்கள் மெஜாரிட்டி வாழக்கூடிய தொகுதிகள், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த மக்கள் இங்கே இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிகளில் வெறும் ரொம்ப குறைவாக, மைனாரிட்டியாக ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் கேட்டால் பிசி, எம்பிசி, ஓபிசி அந்த மாதிரி பட்டியலில் இருக்கக்கூடிய மிக மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்த அவங்களுக்கு தான் இங்கே சீட்டு அந்த தொகுதியில் கொடுப்பாங்க. இந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து தேவேந்திரர்கள் ஓட்டு அப்படி இலவச ஓட்டு மாதிரி தான். ஏன்னா தேவேந்திரர்கள் தான் இங்கே சீட்டு இல்லையா, இங்கே நிற்கக்கூடாது. ஆனால் மெஜாரிட்டி மக்கள் தொகையில் அதிகம் அந்த தொகுதியிலேயே இது மாதிரி ஏகப்பட்ட தொகுதிகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனாரிட்டியாக இருப்பேன். அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய கட்டாயம், வேறு வழி இல்லை, அவங்கள்ட்ட ஓட்டு போடணும் இந்த தேவேந்திரர்கள். ஏன்னா அங்கேயே நம்ம நிற்க முடியாது. இதெல்லாம் திட்டமிட்டு இந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எஸ்சியில் இருக்கிறனால தான் அவங்களுக்கு லாபமாக இருக்குது. நம்ம எஸ்சியை விட்டு வெளியேறும்போது நாம் வந்து பொது தொழிலும் எல்லா தொழிலும் கொடுத்துட்டே ஆகணும்.
பொது தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சு போனால் மட்டும்தான் உங்களுக்கு மத்தியிலையும் மாநிலத்திலும் பெரும்பான்மையான அமைச்சர் பதவிகள் கிடைக்கும், பெரும்பான்மையான பிரதிநிதித்துவத்தோடு எல்லா அதிகாரத்திலும் பங்கு பெற முடியும். இப்போ இதெல்லாம் நோக்கி நம்ம சிந்திக்கக்கூடாது, இதை நோக்கி நம்ம போயிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் தடுக்கிறது எதுனா இந்த எஸ்சி. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நம்மளாம் தடுக்கிறாங்க பற்றிலா, இந்த தலித்தியவாதிகளும் கம்யூனிஸ்ட்வாதிகளும் இந்த திராவிடவாதிகள். இப்போ இவங்க கேட்டால் நாங்களாம் ஜனநாயகவாதிகள், நாங்கள் தான் முற்போக்குவாதிகள், நாங்கள் தான் மனித நேயமிக்கவர்கள், நாங்கள் தான் ஒரு அறநெறியோடு ஆட்சி செய்கிறவர்கள் அப்படிலாம் சொல்லிட்டீங்க. தப்பட்ட அடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தனம். இவங்க கட்சிகள்லையும் இன்னும் கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுட்டு ஊருக்கு கொடி ஏற்றி வச்சுக்கிட்டு அவங்க கட்சி கொடிகளையும் அவங்களுடைய கரை வேஷ்டிகளை கட்டிக்கிட்டு அந்த கரை துண்டுகளை கழுத்து போட்டு வெக்கம் இல்லாமல் இந்த தேர்தல்களை நடமாடித்துறாங்கன்னா பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. ஒரு கட்சியில் ஒருத்தன் பொறுப்பு கொடுக்குறான்னா ஏன் கொடுக்குறா, நம்மளுக்கு எது கொடுக்குறா, இதனால் நம்மளுக்கு என்ன லாபம்? முதல்ல நான் லாபம் அடைஞ்சாதான் என் குடும்பம் லாபம் அடையும், என் குடும்பம் லாபம் அடைஞ்சாதான் என் சமுதாயம் லாபம் அடையும். இன்றைக்கி சமுதாயம் பாதிக்கப்படுதுன்னா அதில் என்னுடைய குடும்பமும் ஒன்று. இன்றைக்கி சமுதாயம் முழுதாக அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதில் கண்டிப்பாக நானும் அதில் அழிக்கப்படுவேன். ஏன்னா நானும் அந்த சமுதாயத்தில் உள்ள வந்தேன். அப்போது என்னுடைய சமுதாய கட்டமைப்பு எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுதோ அப்போதான் என்னுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படும்.